மகர ராசி அன்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னா, தெரியும் உங்களுக்கு மகரம் அப்படின்னா முதலைக்கு எங்கே இருந்தால் பலம், தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் பலம். அதனால் தொழில் பண்ணுறவங்க தொழிலில் கவனமாக செய்யணும், படிக்கிறவங்க ஒழுக்கமாக படிக்கணும். பெண்கள் என்றால் வீட்டு வேலைகளை சரியாக பண்ணணும். ஒரு வேளை அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அந்த வேலைகளை தப்பும் தவறும் இல்லாமல் செய்யணும். ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரைக்கும் காலபுருஷனுக்கு 10வது ராசி, மிக அற்புதமான ராசி. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு ராசி தான் மகரம். அதனால் அவங்களுக்கு இவ்வளோ நாள் 7.5 சனி தாக்கம் இருந்தது. அந்த தாக்கத்திலிருந்து முற்றிலும் நீங்கள் விடுபட்டுட்டீங்க, கவலைப்பட வேண்டாம். ஏதோ இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது இந்த ராசிக்கு 12 முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சு போச்சு, சுக்கிரன் மறையிறானே, புதன் மறையிறானே, செவ்வாய் மறையிறான்னு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன கிரகம். ஒரு மாதம் கழித்து மறுபடியும் உங்கள் ராசிக்கே வந்துடும். மெயின் கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். உங்களுக்கு குரு சப்போர்ட்டடாக இருக்கிறான். ஏன்னா 3ஆம் அதிபதி விரையாதிபதி, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அதனால் அவர் கண்டிப்பாக குரு ராஜயோகத்தை கொடுப்பார்.